துலாம் ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். 12 ராசிகளில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிகளில் துலாம் ராசியும். துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் பெரிய லெவலில் க்ரோத் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும். உடல் சார்ந்த விஷயங்களில் எந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்து விரயமாவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. போட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனிப்பெயர்ச்சி பலன்கள். துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சி ஒரு சிறந்த வருடமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா சனி 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு செல்கிறார் துலாம் ராசிக்கு. ஸோ 6ஆம் இடம்ன்றது உபஜயஸ்தானத்தில் முக்கியமான இடம். அது மட்டும் இல்லாத ராகு கேது பார்த்திங்கன்னா 12லேருந்து 11 வருகிறார். ராகுவும் 6லேருந்து 5க்கு வருகிறார். குரு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு செல்கிறார். அங்கேருந்து அவங்களுடைய ராசியை பார்க்குறார். அப்படின்றப்போ வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான 4 கோள்களுமே ஒரு சிறப்பான பொசிஷனில் இருக்குது. கரெக்டான இடத்துல இருக்காங்க. அசுப கோள்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது சனி 3 பேருமே உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி குரு பார்த்திங்கன்னா 9ஆம் இடம்ந்து பெயர் புகழ் அந்தஸ்து அந்த ஸ்தானத்திற்கு செல்கிறார் மே மாதத்துக்கு பிறகு. அங்கேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதனால் இந்த வருடமும் சரி அடுத்த வருடமும் சரி 2 வருடமும் துலாம் ராசிக்கு ஒரு சிறந்த வருடமாகவே இருக்கும். பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்களில் முதல்ல சுயதொழில் பார்த்திங்க அப்படின்னா சுயதொழிலில் பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். போட்டியும் இருக்கும். ஏன் அப்படின்னா 6ல் ராகுவும் இருக்கார் சனியும் இருக்கார்ன்றால் 2 பகை கிரகங்கள் ஒன்று சேர இல்லைன்னா போட்டி அதிகமாக இருக்கும். எதிரிகள் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றி எப்போ கிடைக்கும்? ஸோ ஏன்னா ஒரு போட்டியாளர் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். ஸோ போட்டியாளரும் உண்டு, அதில் வெற்றியும் உண்டு உங்களுக்கு. ஸோ சுயதொழிலில் பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். ஒரு மல்டிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வருடம் தொழில் சார்ந்த விஷயங்களில். அதேமாதிரி சுயதொழில் இருக்க ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல வருடமாகவே இருக்கும். இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தனியார் துறையும் சரி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி. அதேமாதிரி வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறந்த வருடமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சனி தான் தொழில்காரகர். அவர் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார் அப்படின்றப்போ 3ஆம் இடத்தையும் பார்க்குறார் அப்படின்றப்போ 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் வெளிநாடு வெளி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல வருடமாகவே இந்த வருடம் அமைஞ்சிடும். அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அங்கே தங்கி வீடு இடம் வாங்கிறதுக்கும் ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். எக்கனாமிக்கில் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைஞ்சிடும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் விற்பதற்கான காலகட்டமாக அமைஞ்சிடும். பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் தந்தை வழி சொத்து எதனா லேண்ட் இருக்குது அப்படின்னா சேல்ஸ் ரொம்ப நாளாக சேல்ஸ் ஆகணும்னா இந்த வருடம் விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு இந்த வருடம் எந்த விதமான லாபம் பெருசாக கிடைச்சிடாது. அது பொதுவாகவே துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா தந்தை வழி சொத்துக்களில் எப்பயுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் நெருடல்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ இந்த வருடமும் அப்படி தான் இருக்கும். அதுமாதிரி குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வருடம். ஏன்னா சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்றப்போ முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறேன்றப்போ மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை படிக்க சொல்லுங்கள், படித்ததை எழுதி பார்க்க சொல்லுங்கள். படிப்பில் கவனம் ரொம்ப அதிகமாக செலுத்த வேண்டிய வருடமாக இருக்கும். உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்த வேண்டிய வருடமாக இந்த வருடம் எழுதும். குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் சரி பொதுவாகவே இந்த வருடம் முழுவதும் எல்லாருக்குமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மறதி அதிகமாகவே இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ஞாபகப்படுத்திகிட்டே இருங்க. உடல் சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சனி 6ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் இடம்ன்றது நோய் கடன் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். 8ஆம் இடமும் பெரும் நோய் கொடுக்கக்கூடிய இடம். 12ஆம் இடம்ன்றது மருத்துவமனை. ஸோ 3ஆம் இடம்ன்றது வீரியம். ஸோ உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய வீரியம் குறைவதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதன் மூலியமாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த மாதிரியான நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா பொதுவாகவே இந்த
துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த அடிவயிறு கீழே இருக்க சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிறுநீரகம் அதுவும் இல்லை கிட்னி இல்லை சிறுநீரக ஃபங்க்ஷனில் எதனா பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இந்த வருடமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இடது கண் வலது காது சார்ந்த தொந்தரவுகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ எக்கனாமிக்கில் ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் தான் உடல் உபாதைகளையும் கொடுக்கக்கூடியது காரணமாகவே இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் எக்கனாமிக்கில் பெரிய சப்போர்ட் இருக்கும், உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துங்க. ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். பொதுவாகவே இந்த துலாம் லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியும் அவரே, லக்ன ராசி அதிபதியும் சுக்கிரன் என்றதுனால எப்பயுமே நோய் இருக்கும், அப்படி இல்லைன்னா கடன் இருக்கும். ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். கடன் அடித்தா வியாதி வந்துடும், வியாதி சரியானா கடன் வந்துடும். கடன் சுப கடனாக கூட இருக்கலாம். வீடு வாங்குறதுனால ஒரு கடன் இருக்கலாம், இல்லை வேறு எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, தொழில் சார்ந்த விஷயங்களில் பிஸ்னஸில் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதுக்கு உண்டான கடன்லாம் இருக்க தான் செய்யும். அது சுபவிரயம் சொல்லுவாங்க. ஸோ அதுமாரி விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அதேமாதிரி இந்த துலாம் ராசி எந்த கோயிலில் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊர் எல்லை காவல் தெய்வங்கள் வழிபடலாம், இல்லை குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ஊர் காவல் தெய்வம் எல்லையம்மன் இல்லை கருப்பணசாமி ஒரு சிலருக்கு குலதெய்வமாக இருக்கும். அதுமாதிரி குலதெய்வங்களை கும்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைன்னா காவல் தெய்வங்கள் கும்பிட்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். 12 ராசிகளில் மிக முக்கியமான நல்ல ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி ஒன்று. அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளில் துலாம் ராசியும் மிக முக்கியமான ராசின்றதுனால பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அதனால் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும், மற்றபடி எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.